படைப்பு அல்லது வெளிப்பாடு எப்படி 4 நிலைகளில் நிகழ்கிறது என்பதை சைவ தந்திர மரபுகள் விளக்குகின்றன. நமது வாழ்க்கையில் நாம் உருவாக்கும் பெரும்பாலானவை நம் மனதில் எண்ணங்களாக, ஆசைகளாக, நோக்கங்களாக தொடங்குகின்றன. அந்த எண்ணமே எல்லாவற்றுக்கும் மூலம். மனமே படைப்புக்கான வயல். நமது எண்ணங்களே நாம் வெளிப்படுத்த விரும்பும் உண்மைக்கான விதைகள். ஆனால் காலம், கட்டுப்பாடு, அறிவு, பலம், ஆசை, திறமை போன்ற பல வரம்புகளுக்கு நாம் உட்படுவதால் எப்போதும் வெற்றி பெறுவதில்லை. தந்திர மரபுகள் மனித மனத்தின் படைப்புத் திறனை இறைவனின் தூய உணர்வோடு ஒப்பிடுகின்றன. மனித மனம் அதன் குறைபாடுகளால் மட்டுப்படுத்தப்பட்ட பதிப்பு. ஆனால் ஆன்மீக முயற்சியால் அந்த வரம்புகளை நீக்கி மனதின் சக்தியை விரிவுபடுத்த முடியும். அப்போது நமது எண்ணங்கள் விரைவில் உண்மையாகும். சிவன் தூய உணர்வின் வடிவம். அவரது உணர்வில் எதிர்காலத்தில் வெளிப்படப் போகும் அனைத்தும் விதை வடிவில் உள்ளன. சக்தியே அந்த விதைகளை உண்மையாக்கும் கருவி. படைப்பு 4 நிலைகளில் வெளிப்படுகிறது. முதல் நிலை அனைத்தையும் கடந்த இறைவனின் தூய நிலை. இங்கு எல்லாம் வெளிப்படாத நிலையில் உள்ளன. இரண்டாம் நிலை வெளிப்படப் போகும் பொருளின் மூல நிலை. இங்கு எதையும் தெளிவாக அடையாளம் காண முடியாது. மூன்றாம் நிலை பொருட்கள் தெளிவற்ற நிலையில் இருந்து வெளிப்படத் தொடங்குகின்றன. மூடுபனியில் பொருட்களை பார்ப்பது போன்ற நிலை. நான்காம் நிலை முழுமையான வெளிப்பாட்டு நிலை. இங்கு பொருட்கள் முழு வடிவம் பெற்று பெயரும் உருவும் கொண்டு தெளிவாக தெரிகின்றன. சிவபுராணத்தில் வரும் கங்கை அவதாரம் இந்த செயல்முறையின் அடையாள விளக்கம். வானில் ஓடிய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தார்கள். அதுபோல இறைவனின் உணர்வில் ஓடும் தூய ஞானம் கங்கையை நம் மனதில் இறக்க முடியும். சிவனின் உதவியுடன் தவம் மற்றும் தியானத்தால் இது சாத்தியமாகும். கைலாசத்தில் என்றும் ஓடும் அந்த ஞான கங்கையில் நீராடுவோர் என்றும் தூய்மையடைந்து விடுதலை பெறுவர்.